என் மாமியாரு நான் பூ கட்டுறதுனால என்ன மதிக்கிறது இல்ல, ரொம்ப திமிரா என்கிட்ட பேசுறாங்க. அவங்க கொட்டத்தை அடக்கிறதுக்கு தான் நான் வேலைக்கு போறேனே சொல்றா. உங்களுக்கு நான் யாரோ, ஏன் மேலேயே நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. உங்க மருமகளை கண்டிப்பா நீங்க நல்லா தான் பாத்துப்பீங்க. ஆனா அந்த பொண்ணை பாருங்க, உங்க கொட்டத்தை அடக்கதான் அவ சம்பாதிக்கிறாளாம். சீக்கிரமா அதை அடக்கிடுவேன்னு வேற சொல்றா. அவ்வளவு ஆயிடுச்சு அவளுக்கு. அவ கண்டிப்பா சொல்லிருப்பா, திமிர் எடுத்தவ. ஒண்ணு இல்லாதவளுக்கு பேச்ச பாத்தீங்களா? ஏன் கொட்டத்தை அவ அடக்குவாளா? நான் ஏதோ உங்க குடும்பத்துல பிரச்சனை வரணும்னு இதை சொல்லல மாஸ்டர். எனக்கு மனசு கேட்கல. நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலி, எவ்வளவு நல்லா பரதம் ஆடுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? பூக்கட்ட தெரிஞ்சுட்டா அது என்ன ஒரு பெரிய விஷயமா? நானும் பூ வியாபாரம் தான் பண்றேன். இருந்தாலும் பரதம் ஆடுறது என்ன சாதாரண விஷயமா? உங்களுக்கு அவ அந்த மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், அப்புறம் முடிவு உங்க கையில தான். என்ன சொல்லுங்க. இப்போ அவ ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா. அந்த தைரியத்துல தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கறா. வர 16ஆம் தேதி அவளை நீங்க அந்த மண்டபத்துக்கே போக விடாம செஞ்சுட்டா போதும். அந்த வேலையை அவ செய்யலனா பெரிய ஆர்டர் எதுவுமே அவளுக்கு கிடைக்காது. ஒரு ஆர்டரை ஒத்துக்கிட்டு அதை அவங்க முடிக்காம போயிட்டா அவ பேரு கெட்டு போயிடும். அப்புறம் அவளுக்கு எந்த மண்டபத்திலயும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? 16ஆம் தேதி மண்டபத்துக்கு அவளை போக விடாம பண்ணா போதும். என்கிட்ட உங்க கொட்டத்தை அடக்குறேன்னு சொன்ன மாதிரி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கறா. நிஜமாவா? நீங்க கேட்டாலும் அவ இல்லன்னு தான் சொல்லுவா. அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. என் பேரை சொன்னா ஏதோ தொழில் போட்டியில சொல்றேன்னு அவ மாத்திருவா. மாஸ்டர், நீங்க அவளை அந்த ஆர்டர் மட்டும் பண்ண விடாம தடுத்துட்டா போதும். ஏன் கொட்டத்தை அவ அடக்குவாளா? அதையும் நான் பாக்குறேன்.